மதுரை திருமங்கலம் அரசு மகளிர் பள்ளி தலைமை ஆசிரியை மீது பெற்றோர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். விரைவில் போராட்டம் நடத்தவுள்ளோம் என்றும் தலைமை ஆசிரியையை மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் புகார் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் திருமங்கலம் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். பலமுறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மனு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக பெற்றோர்கள் கூறுகையில், என் பேர் அமலபுஷ்பம். நான் திருமங்கலம் தியாகி விஸ்வநாதாஸ் அவரோட பேத்தி. நான் சமத்துவரத்தில் குடியிருக்கேன். என் பொண்ணு தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு 8:35க்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கணுமா, ஸ்டடி டைம். நாங்கள் சமத்துவபுரத்துலேருந்து பஸ் வசதி சரியான பஸ் வசதி எங்களுக்கு இல்லை. அதனால் அந்த 8:15க்கு ஒரு பஸ் வரும். அதில் போய் காத்திருந்தா அந்த பஸ் ரொம்ப கூட்டமாக வரும் காலையில் நேரத்தில். அந்த கூட்டத்தில் சில நேரம் டைம் நிற்கிது, சில டைம் அந்த பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது. நாங்கள் வாகனங்களில் கொண்டு விடுற அளவுக்கு எங்ககிட்டலாம் வசதி இல்லை. எங்கள் பொண்ணு 8:35க்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே போனால் அந்த பிரின்ஸிபால் மேம் ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. வாசல்லே நிப்பாட்டி வச்சு ஏன் இவ்வளோ லேட்டுங்கிற காரணத்தை கேட்குது. பஸ்ஸு லேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அதை அந்த பிரின்ஸிபால் மேம் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேங்குது. நீ 8:35க்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், ஏன் லேட்டு, உனக்கு படிக்கணும்னு அக்கறை இல்லை, உனக்கு ஒரு பயம் இல்லை, இந்த ஸ்கூலுக்கு வெளியே நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் ஸ்கூலுக்குள்ளே வந்தால் நீ ஒரு பணிவாக வரணும், நான் சரின்னு சொன்னா தான் நீ ஸ்கூலுக்குள்ளே போகணும். இப்போதைக்கு நீ தோப்புக்கரணம் போடணும். அந்த பேக்கு வெயிட்டோட என் பொண்ணை தோப்புக்கரணம் போட வைக்குது. இத்தனைக்கும் எங்கள் பொண்ணு காலையில் சாப்பாடு இல்லாமல் பயந்துக்கிட்டு அந்த பிரின்ஸிபால் மேம் திட்டுமேனே போகுது. அப்படி இருந்தும் அந்த பிரின்ஸிபால் மேம் ரொம்ப பேசுது. அன்றைக்கி நான் என் பொண்ணை கொண்டு ஸ்கூலில் விடுவோன்ட்டு லேட் ஆகிடுச்சு, நான் கூட போனேன். அப்படியாவது பொண்ணை திட்டாது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா என்னையை வச்சுக்கிட்டு கேட்குது, என் பொண்ணை நைட்டு என்ன வெட்டி முறிஞ்ச, என்ன பிடிங்கி தள்ளுனியா, சிரைச்சி குமிச்சியா, ஏன் உனக்கு லேட்டு, காலையில் எந்திக்கிறதுக்கு உனக்கு என்ன 3 மணிக்கு எந்திக்கணும், அப்போ தான் நீ 5, 6 மணி 7 மணிக்குள்ளே நீ ஸ்கூலுக்கு வர முடியும் அப்படிங்குது. எப்படி அந்த பொண்ணு 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படி அந்த பொண்ணு 7, 7:30க்கெலாம் ஸ்கூலுக்குள்ளே வரும்? கொஞ்சம் டைம் கொடுங்க, வெளியில் இருந்து வர பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க, கொஞ்சம் லேட்டாக வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சார், என்னோட பேர் லதா. நாங்கள் சமுதிரத்துக்கு பின்னாடி 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஒரு கிராமம் சுற்றுலாபுரம், சுற்றுலாபுரம். அங்கேருந்து எங்கள் பாப்பாவை 8வது படிக்க அனுப்புகிறேன். அங்கே ஸ்கூலுக்கு எங்களுக்கு நடந்து 1 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி தான் போகணும். அப்படி கஷ்டப்பட்டு போனாலுமே வெளியில் நிற்க வைக்கிறாங்க. 5 நிமிஷம் லேட்டாலுமே வெளியே நிற்க வைக்கிறாங்க. டெய்லி சாப்பிடாம செய்யாமல் தான் ஸ்கூலுக்கே போய்கிட்டு இருக்கா. இந்த 6 மாதமாக அந்த எச்எம் வந்ததுலேருந்து டெய்லி சாப்பிட்றது இல்லை. ஏன்னா பயந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு இது இல்லை. பாப்பா கொஞ்சம் இதாக, அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கும் இந்த டயத்துக்கு தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த பொண்ணு 9வது படிக்குது. அது காலையில் சாப்பிடாம போகுது டெய்லி ஸ்கூலுக்கு. நாங்கள் சொல்கிறோம், ஏன்னு கேட்டால் ஹெச்எம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. 8:30க்கு தான் ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியே நிற்க வச்சு வெயிலே வாட்டி எடுக்கிறாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுது. பிரேயர் முடிஞ்சு தான் நீங்கள் வெளியே வரணும், உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாத்ரூம் வசதி நீட்டாக இல்லை. அதில் ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. பிள்ளைங்க குறிப்பிட்ட நேரம் தான் போகணும், தண்ணி குடிக்கக்கூடாது. இதனால் பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வயிறு வலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க.